பாருங்கள் நல்லா வந்து வெந்துச்சு. வெந்த பிறகு நான் வந்து 2-3 டம்ளர் வந்து தண்ணி போட்டுட்டேன். இந்த டம்ளர் வந்து தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு நாங்கள் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வந்து வெந்துச்சு பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிங்க ரெடியாக. இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்குது. கொதித்த பிறகு நாங்கள் வந்து இது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இது எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். அப்படியே மாதிரி இன்னும் கொஞ்சமாக போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு நாங்கள் வந்து எல்லாம் வந்து கரண்டியால் ஆட்டலாம். இது வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது, கரண்டியெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது. மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே. பாருங்க நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்படி தான் சுற்றணும், கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. மாதிரி தான் லைட்டாக பண்ணுங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தண்ணியாக தாங்க இருக்கும். ஆறுனா கெட்டியாக நல்லா செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுங்க, அசந்து போயிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் தண்ணியாக தான் இருக்கும். ஆறிச்சுன்னா நல்லா வந்து கிரேவி பதம் வந்துடும், நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். அதுதான் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.